தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. செயல்முறை பரீட்சைகள் நடைபெறும் திகதி தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 1,71,100 பரீட்சார்த்திகளுக்காக 1228 பரீட்சை மத்திய நிலையங்களில் இந்த பரீட்சைகள் நடைபெறவுள்ளன. ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுக்க அமைச்சு மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள விசாரணை பிரிவுகளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுள் நிறுவுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுமதி அளித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் மாகாண ஆளுநர்களுக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஆளுநர்கள் இது தொடர்பில் கோரிக்கை விடுத்ததோடு அதற்கு ஜனாதிபதி அங்கீகாரம் வழங்கினார். மாகாணங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி மற்றும் அவை தொடர்பிலான சவால்கள் குறித்து இங்கு ஆராயப்பட்டதுடன் அந்த பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்கவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார். மஹிந்தானந்த அலுட்கமகே தாக்கல் செய்துள்ள முன்பிணை மனு தொடர்பில் ஆட்சேபங்களை முன்வைக்குமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான மேஜிஸ்ட்ரேட் நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது தரமற்ற கரிமோர கப்பலை நாட்டுக்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுட்கமகே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. முன்னர் பணமாக செலுத்தப்பட்ட பல உயர் நீதிமன்ற சேவை கட்டணங்களை தற்போது கவர்மெண்ட் பே மூலம் நிகழ்நிலையில் செலுத்துவதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக கவர்மெண்ட் பே வசதி சமீபத்தில் தொடங்கப்பட்டது. முதலாவதாக 16 முக்கிய அரசு நிறுவனங்களில் இருந்து அரசு சேவைகளை பெறும்போது நிகழ்நிலையில் பணம் செலுத்துவதன் மூலம் இது ஆரம்பமானது. www.governmentpay.lk என்ற வலைத்தளம் மூலம் பொதுமக்கள் அந்த சேவையை பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. இந்த நிலையில் டிஜிட்டல் கட்டண முறை மூலம் ஊழல் என்ற புற்றுநோயை சமூகத்தில் இருந்து ஒழிக்க முடியும் என்று தலைமை நீதிபதி ஜனாதிபதி சட்டத்தரணி முர்து பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். மதுபோதையில் பஸ் வண்டியை செலுத்திய சாரதி ஒருவரை பல்லேகலை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று கண்டியில் இருந்து மக்கியங்கனை கந்துன் கமுவ நோக்கி பயணித்த பஸ் வண்டியை பல்லேகலை பிரதேசத்தில் வைத்து தூர இடங்களுக்கான பஸ் வண்டிகளை சோதனை செய்யும் திட்டத்தின் கீழ் போலீசார் சோதனையிட்டுள்ளனர். இதன்போது சாரதி மது அருந்தி இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உடனடியாக போலீசார் சாரதியை கைது செய்துள்ளனர். சாரதி கைது செய்யப்பட்டதை அடுத்து பயணிகளை வேறு பஸ் வண்டிகளில் அனுப்புவதற்கு போலீசார் ஒழுங்கு செய்தனர். பஸ் வண்டியில் 50 பயணிகள் வரை இருந்ததாகவும் 18 வளைவுகளை கொண்ட வீதியூடாக செல்லும் பஸ் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டைதீவு 6ஆம் வட்டாரம் பகுதியில் நகைகள், யூரோக்கள் மற்றும் இலங்கை பணம் என்பன களப்பாடப்பட்டுள்ளன. இதுகுறித்து சந்தேக நபர் ஒருவர் ஊர்காவத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் சம்பவம் நிகழ்ந்த வீட்டில் தங்கியிருந்து அங்கிருந்த முதியவர் ஒருவரை பராமரித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் முதியவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் நேற்றைய தினம் அந்த வீட்டுக்கு சென்ற சந்தேக நபர் 3.5 பவுண்ட் நகைகள், 3,65,000 ரூபாய் காசு மற்றும் 700 பிரான்ஸ் யூரோக்கள் என்பவற்றை திருடிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. திருகோணமலை புல்மோட்டையில் 2 மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பின் போது ஒரு மாணவர் கடத்தப்பட்ட நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புல்மோட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் 2 மாணவர்களுக்கிடையே நேற்று காலை பாடசாலையில் வைத்து கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு மாணவர் இன்னும் ஒரு மாணவர் மீது கூறிய ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது.
நாட்டில் நீண்ட தூரம் பயணிக்கும் பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயக்கப்படும் ஜிபிஎஸ் மற்றும் சிசிடிவி கருவிகள் விரைவில் பொருத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த இணைக்கப்படும் இணைப்புகள் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளில் இணைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்து ஓட்டுநர்களை கண்காணிக்கவும் அதனூடாக வீதி விபத்துக்களை குறைக்கவும் இந்த இணைப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஓட்டுநர்கள் சோர்வாக இருக்கிறார்களா, தூக்கத்தில் பேருந்தை செலுத்துகிறார்களா, பணியில் ஈடுபடும் போது கைபேசியை பயன்படுத்துகிறார்களா போன்ற விடயங்களை கண்டறிய இந்த தொழில்நுட்ப அமைப்புகள் உதவும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது ஓட்டுநர்கள் சீரற்ற வீதி நிலைமைகள், பேருந்துகள் இயந்திர கோளாறுகள் மற்றும் போதிய வெளிச்சமின்மை போன்ற இடையூறுகளையும் எதிர்கொள்கின்றனர். அவற்றை கண்காணிக்கவும் இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் பயன்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி பகுதியில் ஏணியில் ஏறிய நபர் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். நேற்று தனது வீட்டின் கூரையை ஏணியில் ஏறி சுத்தம் செய்ய முயற்சித்த 83 வயதுடைய நபர் ஏணியிலிருந்து கீழே விழுந்துள்ளார். தலை, இடுப்பு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த நபர் நேற்று உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி ஜூன் 10ஆம் தேதி வரை உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனூடாக தொழிற்சாலைகளுக்கு தேவையான பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத உப்பு மற்றும் நுகர்வோருக்கு தேவையான அயடின் கலந்த உப்பு இறக்குமதிக்கே இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மொனராகொலை தனமல்வில உடவளவு வீதியில் உடவளவு நீர்த்தக்கத்துக்கு அருகில் புதன்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் காரொன்று வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. உடவளவையிலிருந்து தனமல்வில நோக்கி சென்ற காரின் ஓட்டுநருக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே விபத்துக்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. காரில் இருந்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் வாகனம் சேதமடைந்துள்ளதாகவும் உடவளவை போலீசார் தெரிவித்ததுடன் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்கிசை அதிரிய பேக்கரி சந்தையில் உள்ள ஒரு ஹோட்டல் ஒன்றில் பணிபுரிந்த சமையல்காரர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். மஸ்கலியா சாமிமலை ஸ்டெஸ்பி தோட்டத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய அந்தோணி சாமி ஜேசுதாசன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பேக்கரி சந்திக்கு அருகிலுள்ள தங்குமிட அறைக்கு முன்பாக ஒருவர் காயமடைந்து கிடப்பதாக 119 போலீஸ் அவசர எண்ணுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சென்று குறித்த நபரை களுபோவில வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இறந்தவரின் முகம் மற்றும் கால்களில் காயங்கள் காணப்பட்டதாகவும் அவரது மூக்கு மற்றும் வாயில் இருந்து ரத்தம் வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஜனவரி மாதம் முதல் வீதி விபத்துக்கள் 1842 பதிவாகியுள்ள நிலையில் அந்த வீதி விபத்துகளில் 965 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மே மாத தொடக்கத்தில் இருந்து புதன்கிழமை வரை 902 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல், குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறி வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட தவறுகளால் இந்த விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து விபத்துக்களை குறைப்பதற்கான சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் ஓட்டுநர் விழிப்புணர்வு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் காவல்துறை இதன்போது தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடியில் உள்ள வீடொன்றில் பெண்ணின் சடலம் நேற்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி 1ஆம் வட்டாரத்தில் உள்ள பசார் பள்ளிவாசல் வீதியைச் சேர்ந்த 55 வயது மதிக்கத்தக்க பெண்ணே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணைகளில் வாழைச்சேனை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கொத்மலை கெரண்டியல பகுதியில் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளான பேருந்தை மோட்டார் போக்குவரத்து துறையைச் சேர்ந்த நிபுணர்கள் குழு ஆய்வு செய்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 3 நிபுணர்கள் ஆய்வில் பங்கேற்றனர். இதன்போது விபத்துக்குள்ளான பேருந்தை நேற்று அரசு பகுப்பாய்வாளர் ஆய்வு செய்துள்ளார். கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை கெரண்டியல பகுதியில்
பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் 23 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.